இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸோட தொடங்க போறோம். அந்த ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வராரு மணி. Easy, Junge. King Khan. Yo, honey singer. मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के All the Rajini fans, don't miss that chance. डिस्को में जब ये गाना बजेगा ऑन द फ्लोर आना पड़ेगा लुंगी को उठाना पड़ेगा स्टेप करके दिखाना पड़ेगा दूसरों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के மணிக்கு எல்லாரும் சேர்ந்து சூப்பர் மணி. யூஸ்வலா இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து சின்ன குழந்தைங்க ரசிச்சு பார்ப்பாங்க. எங்களையே சின்ன குழந்தைங்களாக்கி பயங்கரமா ரசிக்க வச்சுட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? இல்ல சில பேர் பண்றாங்க ஃபாரினர்ஸ், அவங்கள பார்த்து அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு ஒரு மைண்ட் தோணுச்சு. யூஸ்வலா சைனீஸ் தான் இந்த மாதிரி அவங்க நியூ இயர்க்கு டிராகன் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன்ல பண்ணீங்களா? பட் இது எப்படி பண்ணீங்க? நீங்க அங்க இருந்து வர வச்சீங்களா இல்ல நீங்களே ரெடி பண்ணீங்களா? இல்ல நானே தைச்சேன். ஓ, இது ஸ்பெஷலா இருக்கு. அது எங்க அம்மா தைச்சு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஐடியா சொன்னேன் வேற ஒண்ணு. நீங்க சொல்லி உங்க அம்மா அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப உங்க அம்மாக்கு ஒரு ஸ்பெஷல். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நீங்க வந்து ஒரு கண்டஸ்டன்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்மளுடைய கோ கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே டஃப் காம்படிட்டர். கரெக்டா பார்த்திபன்? ஏன்னா வந்து பார்த்திபன் கை தட்ட கூட இல்ல. ஐயோ என்ன இப்படி பண்றாரு இவர் வந்து கண்டஸ்டன்ட் ஆயிருந்தா அவ்வளவுதான், நமக்கு எதுவுமே வியப்பு இல்ல, பயம். சோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம ஜட்ஜ் என்ன சொல்லலாம்னு கேட்போம். இந்த பேர் வந்து ஒரு சிலருக்கு தான் சரியா பொருந்தும். இவர் நிகழ்ச்சி மணிக்கணக்கா பார்க்கலாம்ன்ற கருத்தை அவருக்கு பேரே மணின்னு வச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதை விட எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா தன்னுடைய முகம் வெளியே தெரியணும், க்ளோஸ்லேயே வரணும், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி விரும்புவாங்க. ஆனால் அவருடைய முகத்தை உள்ள மறைச்சிக்கிட்டு கூட மித்தவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப உயர்வான விஷயம். அதையும் மணி ரொம்ப அழகா, ஏன்னா கடைசி அந்த ஒரு 5 செகண்ட் மட்டும் தான் அவர் முகம் வெளியே தெரிஞ்சு, அதுக்கு இடையில யார் பண்ணுறான்னு தெரியாது. மித்தபடி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அதுக்காக எடுத்துக்கிட்டது. இன்னொன்று, இது நான் பல்வேறு மேடைகள் நிறைய மேடைகள் பார்த்துருக்கிறேன். இதுதான் முதல் தடவையாக மணிகிட்ட பார்க்குற விஷயம். ரொம்ப பிரமாம பண்ணியிருக்காரு. அதுவும் போக அவர் சொன்ன விஷயம், இந்த துறைக்கு வந்து 6 மாதங்கள் தான் ஆகுதுனார். 6 மாதங்களில் எவ்வளோ வேகமாக அவர் அந்த பயிற்சி எடுத்திருந்தாருன்னா அவ்வளோ அழகாக பண்ண முடிப்பாங்க. ஏன்னா போன வாரம் அப்படி பண்ணார், இந்த வாரமும் அதே மெருகுலையாமல் அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நாங்கள் நல்லா ரசித்தாலே ஆடியன்ஸோட ஆட்கள் தான் நாங்களும் வியூவர்ஸ் பார்வையாளரோட நாங்கள் ரசித்ததே ஒட்டுமொத்த ரசிகர் உங்களுக்கு கைதட்டின மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல
குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா பெருசா ஜெயிச்சலாம். ரஜினி சாருடைய வளர்ச்சி சரி, அஜித் சார்ல இருந்து எல்லாருக்கும் அது மாதிரி முதல்ல அவங்கள இருந்து வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு ஸ்ப்ரிங் மேன் ஆக்சுவலியே ஒரு பாட்டுல எவ்வளவு ஃபார்மேஷன்ஸ் பண்ணி காமிச்சிங்க. கண்டிப்பா சின்ன குழந்தைங்க எல்லாம் உங்களோட ஃபேன்ஸ் ஆயிருப்பாங்க. தேங்க்யூ மணி. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோஸ்லயும் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுங்க. தேங்க்யூ மணி.